வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஒரு வழியாக இந்த கீரானூர்ன்ற அந்த அருவி பக்கத்தில் வந்தாச்சுங்க. இப்போ என்னென்னா, அந்த அருவி இன்னொரு 5 கிலோமீட்டர் நியர்பை இருக்குது. அது போகிறதுக்குள்ளேயே வேறு ஏதாவது நம்ம நல்ல ஒரு திங்ஸ் காமிக்க முடியுமா, நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ஏதாவது கண்டென்ட் நம்ம விளாக் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, பக்கத்தில் தனூர் கவருன்னு சொல்லிட்டு ஒரு நதியா இல்லை ஒரு சின்ன ரிவரான்னு தெரில. ஃபோட்டோவில் பார்க்கும்போது நதின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த அவதார் படத்துலேயும் சில இந்த 1001 அந்த மாதிரி படத்துலலாம் இந்த காலை வச்சா க்ளோவ் ஆகும்ல ஒரு மாதிரி. இந்த அவதார் படத்தில் எஸ்பெஷலி நீங்கள் ஒரு மரத்து மேலே அந்த காலை வச்சு போகும்போது அந்த க்ளோவ் ஆகும்ல, அதே மாதிரி தண்ணி கீழே க்ளோவ் ஆகுது. சைடில் கூட நான் வீடியோ போடுறேன். ஸோ அந்த மாதிரி க்ளோவ் ஆகுது. அது நைட்டு கரெக்டாக 1:30 மணிக்கு தான் அந்த மாதிரி க்ளோவ் ஆகுமா. சரின்ட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் நான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கேன். பக்கத்தில் அது நான் இந்த கீரனூர்ன்றது 5 கிலோமீட்டர் இருக்குது. நான் சொல்கிறேன் இந்த க்ளோவ் ஆகிற ரிவர் பக்கத்தில் தான் இருக்குது, 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. சரின்ட்டு பிளானை மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு அதை போய் பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நைட்டு தான் அது க்ளோவ் ஆகுமா. நல்லா ஒரு 9 o'clock 10 o'clock போல் தான் க்ளோ ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், 1:30 மணிக்கு தான் அது க்ளோ ஆகும் அந்த மாதிரி போட்டிருந்தார். சரி, எது எப்படியோ நம்ம போகிறோம், கண்டிப்பாக அதை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அது க்ளோ ஆகிறதோட ஃபுல்லாக இது பண்ண போகிறோம். வீடியோவில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, ஃபோனில் இப்போ எழுதிட்டு இருக்கனால வீடியோவில் டார்ச் லைட் ஆப்ஷன் இருக்குது. டார்ச் லைட் போட்டே அப்படி வீடியோ எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக எடுக்கிறோம். நம்ம கிம்பலில் லைட்டை போட்டாச்சு கண்டிப்பாக எடுக்கிறோம். க்ளோ ஆகிறத பார்க்குறோம் இன்றைக்கி, அவ்வளோதான். சரி வாங்க போகலாம். இந்த ரோடு வழியாக தான் வந்துக்கிட்டு இருந்தேன். இந்த அருவிக்கு ஆக்சுவலாக இந்த இப்படி தான் போகணுன்ற மாதிரி இருக்குது. தனூர் பிரான்ச், தனூர் அந்த ஊர் பக்கத்தில் தான் அங்கே இருக்குது. இப்படி போகணுமா அப்படி போகணுமான்னு தெரில. இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். மேப்பில் இப்படி தான் போட்டிருக்கு. இப்படியே போகும். என்னங்க, அந்த வழியாக வந்தேன். இன்னும் கீழே இறங்கி உள்ளே போகிற மாதிரி இருக்குது. தென்னந்தோப்பில் இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். வழி இப்படி தான் போகுது. பக்கத்தில் தான் ரிவர் இருக்கிற மாதிரி காமிச்சிச்சு. இந்த ஏரியா இது ஆறான்னு தெரில. செடியாக முளைச்சிருக்கு. அது பார்த்தா இருக்குன்னு நினைக்கிறேன். போகிறது கரெக்டான வழியா? வந்துருச்சுங்க. இதாக தெரியுது. டிக்கெட்டு அது எதுன்னு வரும்னு நினச்சேன். அது இருக்குன்னு நினச்சேன். டிக்கெட்டு வாங்குவான்னு நினச்சேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நைட் டைம் தான் க்ளோ ஆகுமா. முன்னாடி ஒரு டீ கடை கரெக்ட் இருந்தார், அவர்கிட்ட கேட்டிருந்தேன். நைட் டைம் தான் க்ளோ ஆகுனார். ஓகே, கரெக்டான பிளேஸ் தான் வந்திருக்கோம். ஓப்பா, ஆஹா, ஆழமாக இருக்கும் போலையே. இப்போ எந்த பக்கம் போகிறது? ஆமாங்க, ஆழமாக இருக்கும் போல். சின்ன குட்டை மாதிரி தான் போட்டிருந்துச்சு. ரிவர் ஓகே, அதுக்கு ரிவருக்கு முன்னாடி சின்ன குட்டை மாதிரி இருந்துச்சு, காலை வச்சு இது பண்ணுற மாதிரி வீடியோவில் கூட இருந்துச்சு. சரி பார்ப்போம். நைட் டைம் க்ளோ ஆகுன்னாங்க. ஒருவேளை நான் முன்னாடி அப்படி போகணுமோ, அந்த பக்கம் போயிட்டு அப்படி வரணும் போல். ஒரு டைனாசர் காலத்துக்கு வந்த மாதிரி இருக்குங்க. அங்கே பாருங்கள், தென்னை மரம், வெறும் மரம் மட்டும் இருக்கும்போது பார்த்தா அப்படி தான் தெரியுது. பின்னாடி வீடுகள்லாம் பார்த்தா நம்ம
இந்த டயத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வெறும் இந்த மரம் மட்டும் பார்த்தா டைனாசர் காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக வந்துட்டோம். இந்த காலை விற்கிற மாதிரி இந்த இடம் வந்து நான் தேடி பார்க்குறேன். மேக்ஸிமம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேடி பார்க்குறேன். அப்படி கிடச்சிருச்சா அப்படியே அங்கேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் அந்த ரிவர் பக்கத்தில் வந்துட்டோம். உட்கார்றதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா ஒருத்தவங்களே ஏற்கனவே போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி உட்கார்ற மாதிரி சேலை மட்டும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நல்லா ஜாலியாக ஆடிக்கிட்டே இருக்கேன். என்ன இது எவ்வளோ நேரம் தாங்குன்னு தெரில என் வீட்டுக்கு. பட் தாங்குதுங்க, ஆனால் நல்லா தாங்குது. பட் எவ்வளோ நேரம் தாங்குன்னு தெரில. சரி அப்படியே உட்காந்துருப்போம் ஜாலியாக அப்படியே பார்த்துட்டு தூங்கலாம்னு நினைக்கிறேன். தூங்கவும் செய்யலாம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஈவினிங் ஆனவுடனே க்ளோ ஆகுதான்னு பார்ப்போம். ஆஹா என்ன மாதிரி இருக்கு. குழந்தையாவே மாறிட்டேங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே தூங்கினோம்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த இடம் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். நம்மளுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. அட்ரஸ் கேட்டேன். வாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதான் அவர் கூட போயிட்டுருக்கேன். நாங்கள் ஆக்சுவலாக நம்ம கூட வந்தவர் இப்படி போயிட்டார். இந்த பக்கம் தான் போக சொன்னார். ஆனால் இந்த பக்கம் ஃபுல்லாக லாக்டாக இருக்குது. இந்த பக்கம் நேராக போயிட்டு லெஃப்ட்டு திரும்ப சொல்கிறாரு. எப்படி போகிறதுன்னு தெரியலையே. ஃபுல்லாக அடைச்சிருக்கு. வாங்க போவோம். எனிவே போய் பார்ப்போம். அடி ஃபுல்லாக முள்ளு மரம் தாங்க. இப்படி தான் போக சொல்கிறாரு. ஆனால் அப்பா வழி ஃபுல்லாக மூடி இருக்குங்க. அப்பா ஓகே. இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இப்படி தான் போகணுமா? ஓகே, இதுக்கு மேலே போக முடியுமான்றதுன்னு தெரில. சரியாக குத்துதுங்க. அத்தாடி, மனுஷன் வழி சொல்லியிருக்காரா இல்லை என்னன்னு தெரில. அப்படி போகிற மாதிரி தான் இருக்குது. செப்பல்லாம் விழுந்துருக்கானா? அப்பா என்னென்னமோ கிடைக்குதுங்க. சரி ஓகேங்க, நான் இது போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா ஒரு வழியாக வந்தாச்சுங்க. தாடி எப்படி இருக்கு பாருங்கள் வழி. இப்படி தான் போச்சுன்னாரு. லெஃப்ட் சைட்லேயே போங்க அப்படின்னாரு. வந்தாச்சு. எப்படி போகிறது? அப்படி தான் போகணுமா? நேற்று தான் எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைச்சேன். இந்த ட்ரெஸ்ஸையும் நேற்று தான் துவைச்சேன். இப்போ இப்படி ஆயிடுச்சு. எப்படி போகிறதுன்னு தெரியலையே. என்னங்க இப்படி வந்தேன்.
பார்த்தா இதோட முடிஞ்சு அந்த பக்கம் தான் ஒரு பாதை போகுது. ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியலையே. ஓ, இப்போ திரும்ப அந்த பக்கம் தான் போகணுமா? க்ளோவிங் ரிவரை காமிக்கலான்னு பார்த்தா இப்படி ஆகுது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு வேமா திரும்ப அந்த இடத்துல இருந்து போயிடுவோம். ஏன்னா இருட்டாயிடுச்சுன்னா நம்ம வலிமாயி போயிடுவோம். அதனால் வந்து அந்த இடத்துக்கு போயிடுவோம். ஆக்சுவலாக என்னன்னாங்க, இந்த ரிவர் இருக்குல்ல, இந்த ரிவரு அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த ஒரு கடற்கரையில் போய் கலக்கும் போல். அந்த கடற்கரையில் தான் க்ளோ ஆகும் போல். அதை போய் பார்க்கலான்னு பார்த்தா அப்படி ஆகுது. சாரிங்க, தம்ப்நெயிலில் போட்டு உங்களுக்கு ஏமாற்றிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அது கண்டிப்பாக அப்படி க்ளோ ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தா அப்படி ஆகுது. சரி, ஓகே. இருட்டாயிடுச்சுன்னா அந்த பக்கம் திரும்ப போக முடியாது. அரிக்க வேறு செய்யுது. போயிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, சேம் அதே ரிவருக்கு போயிட்டு நான் மினுக்கு தான் மட்டும் பார்க்குறேன். சப்போஸ் எதுவுமே க்ளோ ஆகலைன்னா நம்ம போயிட்டே இருக்கலாம். வேறு வழி இல்லைங்க. இது வந்து சீசன் டைம் இல்லைன்றாங்க. நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தேன். ஐயோ, இதெல்லாம் காமிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் காமிச்சா நிறைய பேர் பார்த்து திரும்ப இந்த இடத்துக்கு வந்து பார்ப்பீங்கன்னு பார்த்தா அப்படி ஆயிடுது. சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டக்குன்னு இந்த இருட்டுறதுக்குள்ளேயும் இந்த இடத்துக்கு போயிட்டு நான் வெளியே வந்துடுறேன் ஃபஸ்ட்டு. வந்தாச்சுங்க இந்த இடத்த விட்டு. மேப்பில் போடுறவங்க கொஞ்சம் கரெக்டாக போடுங்கய்யா. எப்பா இல்லை, அந்த கமெண்ட்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த சைட்டில் போடுறாங்க பாருங்கள். கமெண்ட்ஸில் என்ன போடுறாங்கன்னா, நல்லா க்ளோ அது சூப்பராக இருக்குது, இடம் செம்மையாக இருக்குது அப்படின்றாங்க. எவ்வளோ இயர்ஸுன்னா 2 வருஷம் முன்னாடி போட்டிருக்காங்க. சரி, ஓகே, 2 வருஷம் முன்னாடினா அந்த சீசனை போடணும், எந்த சீசன் வந்தால் நல்லாயிருக்குன்னு போடணும். இதெல்லாம் பேசிக் நாலேஜ் தானே. ஸோ இப்போ நைட்டு என்ன கொசு கொதற போகுதுன்னு தெரில எனக்கு. பார்ப்போம். இந்த பக்கம் ஆக்சுவலாக ஒருத்தவர்கிட்ட 3 பேர் நின்றுருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரைட்டாக அந்த லைட் இருக்குல்ல, லைட் மின்னது ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக போங்க, பீச்சு சைடு வரும், கொஞ்சம் தூரம் நடங்க, பீச் சைடு வரும். பீச் சைடு வந்தீங்கன்னா அங்கேருந்து நைட்டு க்ளோ ஆகுன்றாரு. இவங்க க்ளோ ஆகுன்றாங்க. இதுக்கு முன்னாடி காமிச்சவர் க்ளோ ஆகாது, இந்த சீசன் டைம் இல்லை அப்படின்றாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி, ஓகே, வாங்க போவோம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. அட என்னங்க, இந்த பக்கம் போனால் இவங்ககிட்ட ஒருத்தவங்ககிட்ட கேட்டால் இந்த பக்கம் கடல் சைடெலாம் இருக்காது ப்ரோ அப்படின்றாங்க. ப்ரோட்ட தான் கேட்டிருந்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, போய் பார்ப்போம், நான் ஒரு இடம் காட்டுறேன், அங்கே போய் பார்ப்போம், பட் வந்து சீசன் டயத்தில் தான் வரும், நீங்கள் சம்மர் டயத்தில் வந்திருக்கீங்க அப்படின்றாரு. போய் பார்த்தா தான் தெரியும். சப்போஸ் அப்படி கிடச்சிருச்சு, நல்லபடியாக நம்மளுக்கு அமைஞ்சிருச்சுன்னா ஓகே தான். பட் போய் பார்ப்போம். நீங்கள் நைட்டுனால நான் எப்படியும் உங்களுக்கு காமிக்கணும்னு பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படியும். ஓகே, இந்த இடத்துல தான் அதிகமாக இருக்குன்றாரு. அந்த இடத்துல லைக்கிட்ட காமிங்க. ஸோ இந்த இடத்துல தான் அதிகமாக இருக்குன்றாரு. இந்த பின்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லைட்டாக தெரியுது. இந்த இடத்துல தான் அதிகமாக இருக்கும், நீங்கள் கரெக்டாக சீசன் இல்லாத இடத்துல வந்துருக்கீங்க அப்படின்றாரு. சரி, ஓகே, பார்ப்போம். வேறு ஏதாவது இடம் இருக்குது, வேறு ஏதாவது இடம் இருக்குது அப்புறம் அந்த சைடுக்கு போய் பார்க்கலாம். ஓகே, வாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதான்னு இல்லைன்னு தெரில, கல்லை தூக்கி போடுறாரு இவர். இந்த பக்கம் தான் வருன்றாங்க. க்ளோ சரியாக க்ளோ ஆகுமா, இந்த பக்கம் ப்ளூ கலரில் க்ளோ ஆகுமா, சேம் பீச்சு சைடு வந்து பச்சை கலரில் க்ளோ ஆகுமா. நான் அதை தேடி தான் வந்தேன். ஆக்சுவலாக என்னென்னாங்க, இப்போது எவ்வளோ தூரம் வந்தோம்ல, இப்போ அவர் கூட ஒருத்தர் வந்திருக்காருல, அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கடலில் போவாராம். கடலுக்குள்ளே வந்து இந்த மாதிரி க்ளோ ஆகுமா. சேம் நம்ம வந்து உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொன்னேன். ஸோ இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு, தெரியும், பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் கூட இன்னொரு ஃப்ரெண்டு போயிட்டு அந்த க்ளோ ஆகிறத போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சேம் போய் பார்ப்போம், வருதான்னு பார்ப்போம். ஒரு ட்ரை கண்டிப்பாக நான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இதை நான் வந்து பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஒரு ட்ரை பண்ணுவோம். இப்போ என்ன, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு போனோம். இது பீச் சைடு தான் போயிட்டுருக்கேன். பீச் சைடு போயிட்டு கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். இங்கே தாங்க வந்தோம். வந்து இந்த கடலில் தான் வருன்றாங்க. என்னென்னா ஒரு சில டைம் வரும், ஒரு சில டைம் வராது. சீசன் டயத்தில் கரெக்டாக வரும் அப்படின்றாங்க. அந்த சீசன் டைம் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி இப்போ நான் வந்திருக்கிறது என்ன, ஏப்ரல் மே அந்த மாதிரி டைமில், இப்போது ஜூன் டயத்தில், மழை டயத்தில்
இல்லைன்னா இது பிப்ரவரி டயத்தில் அந்த மாதிரி வருன்றாங்க. காமிக்க முடியாமல் போச்சு. ஒரு கல் எடுத்து கூட போட்டு பார்த்தேங்க, க்ளோ ஆகலை. ஆமாம், எவ்வளோ பெரிய அலை வந்து உங்களுக்கு எதுவுமே ஆகலை, சின்ன கல் போட்டால் வந்துடுமான்ட்டு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் உங்களுக்காக சரி ஓகே நம்ம வந்து பார்ப்போம், க்ளோவாக தான் பார்ப்போம்னு வந்து பார்த்தா ஆகலை. ஓகே, எனக்கு தான் அப்படி ஆகலை. சேம். நீங்கள் வந்து இந்த கரெக்டான டைம் பார்த்துட்டு வாங்க. நான் அந்த லொக்கேஷன் கூட உங்களுக்காக நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்காச்சும் நடக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு நடக்கலை, ஓகே, பாசிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம இந்தியா அவுட்லைன் தானே பண்ணிகிட்ருக்கோம். சேம் நம்ம கடல் சைடு தான் போயிட்டுருக்கோம். வேறு சைடு இந்த மாதிரி வந்தால் கூட டக்குன்னு நம்ம பார்ப்போம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேம் இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக வருன்றனால தான் டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா காற்று செம்மையாக அடிக்குதுங்க. சரி ஓகேங்க, இப்படியே வந்தேன், பார்த்தா அப்படி ஆயிடுச்சு. பட் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வைங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். சேம் இந்த பக்கத்தில் போடுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் க்ளோ ஆகும், சூப்பராக க்ளோ ஆகும். நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோலாம் போட்டிருந்தாங்க அந்த சைடு. நம்ம பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அந்த பிரதர் வந்து கல் எடுத்து போட்டார்ல, அவர் அந்த சைட்லலாம் நல்லா ப்ளூ கலரில் வரும், இந்த கடல் சைடெல்லாம் பச்சை கலரில் வரும். ஸோ அதை நம்பி தான் வந்தேன். சரி ஓகே, இனிவே ப்ளாகில் இந்த மாதிரிலாம் ஆகலாம். பட் உங்களுக்கு நம்பி வர்ற உங்களுக்கு அப்படி நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்